ராஜேஷ் மயுவை கூட்டிட்டு போயிட்டாரு கோபி. கோபி, மயுவை ராஜேஷ் எங்க கூட்டிட்டு போனாருன்னே தெரியல. ஆனா மயுவை இனிமே என்கிட்ட அனுப்பவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கோபி. கோபி, நான் மயு இல்லாம எப்படி இருப்பேன்? மயுவை அவர் எங்க கூட்டிட்டு போனாருன்னே தெரியல. ஏய், அழாத ப்ளீஸ், அழாத ராதிகா. கோபி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப உங்களை தவிர வேற யாரையும் கூப்பிடணும்னு எனக்கு தோணல. எனக்கு பயமா இருக்கு கோபி. ஏய், அழாத, ஒண்ணா இருக்காத, தைரியமா இரு. நீ இப்ப எங்க இருக்க ராதிகா? நான் ஸ்கூல்ல தான் இருக்கேன். கோபி, நீங்க கொஞ்சம் வர முடியுமா? இதோ உடனே within 10 minutes நான் இருக்கேன். வெயிட் பண்ணு. ஏய் ராதிகா, டென்ஷன் ஆகாத, வரி பண்ணாத, நான் வந்துடுறேன். ப்ளீஸ் கோபி, சீக்கிரம் வாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராதிகா, பயப்படாத, உடனே வரேன். 10 நிமிஷத்துல நான் அங்க இருக்கேன். ஓகே? பாக்யா, அம்மா, நான் அர்ஜென்ட்டா கிளம்பணும்மா. சாப்பிடவே இல்லையே. இல்ல டேய், சாப்பிட்டுட்டு போடா. இல்லம்மா, ஒரு முக்கியமான கால்மா, நான் உடனே போய் பார்த்தாகணும்மா. என்ன காலா இருந்தா என்ன, ஒரு 5 நிமிஷம் தானே. பசின்னு வந்துட்டு சாப்பிடாம போறியே. இல்லம்மா, நான் போய் ஆகணுமா, அப்புறம் பாத்துக்கிறேம்மா. ஐயோ, ஒரு 2 வாயாவது சாப்பிட்டுட்டு போங்களேன். பசியோட எப்படிங்க? இல்ல, நான் கிளம்பணும், டைம் ஆச்சு. என்னங்க? டேய் அத்தை, சொல்லுங்க அத்தை. என்ன என்னங்க? கோபி, கொஞ்சமாவது இல்ல, சாப்பிட்டு அப்புறம் போடா. பாத்துக்கிறேம்மா. என்னங்க? டேய் கோபி, பாரு, நாம எல்லாம் ஒரு வேளை விடாம வீட்ல ஜாலியா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறோம். கோபிக்கு சாப்பிட கூட நேரம் இல்ல. அடிச்சு பிடிச்சு ஓடுறான் பாரு. என்ன வாழ்க்கையோ. என் பிள்ளை என்னைக்குதான் டென்ஷன் இல்லாம நிம்மதியா உட்காந்து சாப்பிட போறானோ. கோபி, ஏய், என்ன ராதிகா, என்னாச்சு? அவர் எப்படி குழந்தைய கூட்டு போனாரு? காலையில ஸ்கூலுக்கு கிளம்பும் போது வந்து சண்டை போட்டாரு. நான் அதை இக்னோர் பண்ணிட்டு மயுவை கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல விட்டுட்டேன். இப்ப கூப்பிட வந்தா மயு இங்க இல்ல. அவர் போன் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காரு. சரி, அது எப்படி ஸ்கூல்ல அலோ பண்ணாங்க? எனக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க மயு கிட்ட இவரை தெரியுமான்னு கேட்டப்போ அவ இவர் என் அப்பான்னு சொல்லியிருக்கா. மை காட். ச்சே, இப்படிலாம் கூட நடக்குமா என்ன? அவர் மயுவை கூட்டிட்டு போயிட்டாரு. அவளை இப்பவே எனக்கு பார்க்கணும் கோபி. அவ எனக்கு வேணும். ஏய், சரி ராதிகா, டோன்ட் வரி, கவலைப்படாத. அப்படிலாம் கூட்டு போக முடியாது. ஏ, போலீஸ் கோர்ட்டுலாம் இல்லையா என்ன? பாத்துக்கலாம். வா, நான் இருக்கேன். வா வா, உட்காரு. ஏய், பயப்படாத, குழந்தையை கண்டுபிடிச்சிடலாம். ஐ ப்ராமிஸ். ஓகே? அவர் நம்பருக்கு ஃபோன் போடு. அவர் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு கோபி. அப்படியா? நம்பர் கொடு. கோபி, எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க ப்ளீஸ். ஏய், தைரியமா இரு, குழந்தையை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே? அழக்கூடாது. என் போனுக்கு சென்ட் பண்ணிட்டேன். இந்தா, போலாமா?
ஜெனி, அதுல எல்லாம் உட்காராத, சோஃபா கை உடைஞ்சிரும். பாட்டி லைட்டா தான் உட்கார்ந்திருக்கேன். கை உடைஞ்சிடும்னு சொல்றேன்ல. இனியா, தூக்கம் வருதுன்னா மேல போய் தூங்குமா. தூக்கம் வரல பாட்டி. அப்ப எந்திரிச்சு உட்காரு. ஜெனி, பாட்டி நீ இப்படி வா, இங்க வந்து உட்காரு. எப்பவுமே கால் இப்படி எல்லாம் உட்காரக்கூடாது. அம்மா, வாடா. அம்மா, அம்மா, ம்? இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா? என்ன? என்னடா? அது வேற ஒண்ணு இல்ல. எழல், அங்கெல்லாம் உட்காராதீங்க, அப்புறம் சேர் உடைஞ்சு போயிடும். எழுந்துருங்க. ஆமாமாண்டா, உடைஞ்சிடும். ஆ ம், ஓகே, இதா வரேம்மா. அம்மா, நான் அந்த பொண்ணை திரும்பவும் பார்த்தம்மா. என்ன அந்த ட்ரிபிள்ஸா? ஆமா, அவங்க பேரு அமிர்தா. ஒரே ஆள் தான் 4 இடத்துல இருந்திருக்காங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவங்க என் படத்துல நடிக்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. சூப்பர்னு. அப்படியாடா? ஆமாமா, படத்தோட வேலையெல்லாம் உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏண்டா ஏதோ அந்த பொண்ணுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ண மாதிரி சொல்ற? சரியா, நீ ஏன் இப்படி பேசுற? இவனுக்கு எப்பவுமே எழில பார்த்தா நக்கல் தான். அந்த பொண்ணே நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. சூப்பர் இல்லம்மா? நல்ல விஷயம்டா, சீக்கிரமா பண்ணி முடி. அம்மா, நீ ஏம்மா டல்லா இருக்க? இல்லடா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணும் இல்லனே, அம்மா பண்ண மசாலா டப்பாவெல்லாம் பக்கத்து வீட்ல இருக்கவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆ, அப்படியாம்மா? ஆமாடா, எதிர்பார்க்கவே இல்ல. உன் அம்மா ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆயிடலான்னு நினைச்சா, அது நடக்கல. பாவம். அம்மா விடுமா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, பாத்துக்கலாம். இவங்கள நம்பி நான் நிறைய பண்ணி வச்சிட்டேன்டா. அம்மா பாத்துக்கலாம்மா, இத பத்தி பேசாத, விடு. 3 நாள் தான் ஷூட்டிங். அது முடிஞ்சதும் நான் உங்க கூடவே இருப்பேன். ஏதாச்சும் பண்ணி இது எல்லாத்தையுமே நம்ம வித்துடலாம், சரியா? இப்போதைக்கு விடுங்க. இங்க பாருங்க, டோன்ட் வரி, நானும் உங்க கூட இருப்பேன். நம்ம ஈஸியா சேல் பண்ணிடலாம். இன்னும் நிறைய ஆர்டர் எடுக்கலாம், சரியா? ஏ ஜெனி, நீ எம்பிஏ படிச்சது சாம்பார் பொடி விற்கவா? இந்த சின்ன விஷயத்துக்கு கூட சேல்ஸுக்கு ஐடியா கொடுக்க முடியலனா படிச்சதுக்கு என்ன அர்த்தம் சரியா? ஆமா, நீ ஏன் இப்படி அங்கிள் மாதிரி ஆண்டி எப்பவும் இன்சல்ட் பண்ணிட்டே இருக்க? இதெல்லாம் நல்லாவே இல்ல. சப்பாஸ் ஜெனி. நீ இன்னும் சாப்பிடல? ஆமாமா. வா. வாடா. இங்க பாரு, நீ என்ன வேணாலும் உன் புருஷனை திட்டிக்கோ. அதுக்காக கோபி எல்லாம் உள்ள இழுக்காத, சொல்லிட்டேன். என்ன கோபி, ஏதாவது தெரிஞ்சுதா? ராஜேஷ் மொபைல் போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. நான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ட்ராக் பண்ண சொல்லிருக்கேன். வேற ஏதாவது தெரிஞ்சுதா? ராஜேஷ்க்கு சென்னையில வீடு எங்க இருக்கு? அது எனக்கு தெரியல கோபி. அவர் ஏதோ ஃப்ரெண்டு கூட தங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ, துபாயில இருந்து நானும் மையும் தான் முதல்ல வந்தோம். நாங்க இப்ப இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டோம். அவரு
இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சென்னைக்கு வந்திருக்காரு. எங்க தங்கியிருக்காரு எதுவுமே எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த வீட்ல தங்குவேன்னு அடம் பிடிச்சாரு. நான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அவர் ஃபோனை ஆன் பண்ணி ஆஃப் பண்றாரு. ஃபோனோட சிக்னல் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம்னு காட்டுது. அந்த ஏரியால அவருக்கு யாராவது சொந்தங்க இருக்காங்களா? கோபி, அவரோட சொந்த ஊர் கோயம்புத்தூர் தான். ஒருவேளை அங்க போயிருப்பாரோ? எஸ், யூஆர் ரைட் ராதிகா. அவர் அங்கே தான் போயிட்டு இருப்பாரு. ஏ ராதிகா, கோயம்புத்தூர்ல அவருக்கு வீடு ஏதாவது இருக்கா? ஆ, இருக்கு கோபி. ஓகே, எஸ் ராதிகா. இப்போ நான் கேரண்டியா சொல்றேன், அவர் கோயம்புத்தூர் தான் போயிருக்கணும். ஓ மை காட், எப்படி அவ்வளவு தூரம் போயிருக்க முடியும்? ஏய், நீ எனக்கு ஃபோன் பண்ணும்போது டைம் 3 மணி. இப்போ நைட் 10 மணி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் தாராளமாக கோயம்புத்தூர் போயிருக்கலாம். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி அவளை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு போனா மயு பயந்துடுவாள்ல கோபி. நீ பயப்படாத ராதிகா. உன்னை மிரட்டுறதுக்காக அந்த ஆள் இதெல்லாம் செய்யலான்னு நினைக்கிறேன். அவர் குழந்தை நிச்சயமா எதுவும் பண்ண மாட்டாரு. அந்த ஆளுக்கும் பொண்ணு மேல அக்கறை இருக்கும்ல. மயு டெஃபினட்டா உன்னை தேடுவா, பயப்படுவா. அதெல்லாம் நடக்கும். ஆனா அந்த ஆள் குழந்தை எதுவும் பண்ண மாட்டாரு. டோன்ட் வரி. எனக்கு பயமா இருக்கு கோபி. எனக்கு மயுவை உடனே பார்க்கணும். அவ இல்லைன்னா நான் என்ன செய்வேனே தெரியல. நான் இல்லாம அவளும் ரொம்ப கஷ்டப்படுவா. மயுவை நான் பார்க்கணும் கோபி. கம் ஆன், டோன்ட் வரி ராதிகா. கோயம்புத்தூர் என்ன கோயம்புத்தூர், நம்ம உடனே கிளம்புறோம். மயுவை திரும்ப கூட்டிட்டு வரோம். யூ டோன்ட் வரி, கவலைப்படாத. கோபி, மயு எனக்கு கிடைச்சிருவாள்ல? மயுவை திரும்ப உன்கிட்ட சேர்க்கறது என்னோட பொறுப்பு. நம்ம இப்பயே கோயம்புத்தூர் கிளம்புறோம். ஓகே, இதை பாரு, கோயம்புத்தூர்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஆஃபீஸர்ஸ் எனக்கு தெரியும். நம்ம போறோம், குழந்தைய கூட்டு வரோம். ஓகே? ஆமா, உன் காரை எங்க விட்டுருக்க? டிரைவர் கிட்ட இருக்கு. வெரி குட். அவரை வண்டியை வீட்டில் விட சொல்லு. நம்ம ஏன் வண்டியிலே போயிடலாம். ஓகே, போலாம். ஜஸ்ட் செக். சொல்லு. என்னங்க, நீங்க இன்னும் வீட்டுக்கு வரலையே? டைம் ஆகுமா? எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க், வெளியூர் போக வேண்டியிருக்கு. ஸோ ஒரு 1 or 2 days வந்துருவேண்ணா. சொல்லவே இல்ல. பாக்யா, அதான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன்ல. எந்த ஊரு? எந்த ஊரா? வந்து எல்லாத்தையும் சொல்றேன். ட்ரெஸ் கூட எடுத்துட்டு போகலையே? மதியானம் கூட சாப்பிடாம திடீர்னு கிளம்பிட்டீங்க. அர்ஜென்ட் ஒர்க், அவசரமா கிளம்ப வேண்டி இருந்துச்சு. நான் இதை பிளான் பண்ணல, போயே ஆகணும். ஓகே, அப்புறமா பேசுறேன். சரி, எப்போ வருவீங்க? ஹலோ ஹலோ, நான் ஃபோன் பண்ணி பேசினா கூட அவருக்கு பேசுறதுக்கு நேரமே இல்ல. நான் ஒரு பைத்தியக்காரி. எல்லாருக்கும் வெயிட் பண்ணணும். பயப்படாத. Mayu is going to be safe, okay?
ம். நல்லா பண்ணுடா, நிச்சயமா ஜெயிப்ப. ம்? ம் சரிம்மா. எங்க போறான் இவன்? ஈஸ்வரி, ஆ? இன்னைக்கு அவனோட ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்றாமா. ஆ? போட்டிக்கு அனுப்பணும்ல. இன்னிக்காடா? ஆமா பாட்டி. சரி சரி, இரு இரு, நானும் வேண்டிக்கிறேன். இதான் உன் படத்தோட கதை புக்கா? ஆமா பாட்டி. நீ கண்டிப்பா ஜெயிப்ப. சந்தோஷமா வேலை செய்டா. இந்தா. தேங்க்ஸ் பாட்டி. எழு, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆ சரிம்மா. அம்மா ஆ? இது கொஞ்சம் பிடிமா. ம். என்ன ஆசீர்வாதம் பண்ண. நல்லா இருக்கியா? நல்லா இருப்பா. சந்தோஷமா இருடா. உனக்கு பிடிச்சத நல்லா பண்ணு. எழில், நல்ல வேலை பண்ணு, நல்ல படமா பண்ணு. நீ ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஆளா வரணும். வரணும் என்ன, வருவேடா. ம் ம். கொடுமா. ம். நல்லா பண்ணுடா. வேற எதை பத்தியும் யோசிக்காத, சந்தோஷமா வேலை செய். நிச்சயம் ஜெயிச்சிடுவ. ம்? ம் கண்டிப்பாம்மா. அடுத்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ற மாதிரி பெரிய படம் எடுப்பல்ல, அதுலயும் நீ ஜெயிப்ப. உங்க அப்பாவை கூட்டிட்டு போய் சீட்ல உட்கார்ந்து படம் பாக்குறோம், சரியா? ம் ஏமா, முத சீட்டு வேண்டாமா, கழுத்து வலிக்கும். பின்னாடியில இருந்து முத சீட்ல உட்காந்து படம் பார்ப்போம் என்ன? கரெக்ட் தாத்தா. ஆ. பாக்கியா, ம்? கோபி எங்க? அவர் நேத்து வரவே இல்லையா அத்த? அவன் இன்னும் வரவே இல்லையா? ம்ஹும். அவன் வேலை அவனுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான் பாரு. டேய், சீக்கிரமா நீ படம் பண்ணி உன் அப்பாவுக்கு ரெஸ்ட் குடுறா. ம் கொடுத்துடலாம் பாட்டி. எழில், கிளம்பிட்டியா? ஆமா ஜெனி, கிளம்பிட்டேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்டா. தேங்க்ஸ்டா. ஏதாவது ஹெல்ப்னா என்கிட்ட கேளு, சரியா? ஆ ஆ சரியா. உன் பைக்கை கொஞ்சம் தரியா? அது ஏண்டா, வீட்டில் தானே இருக்க, பைக்கை கொடுத்து விட. இல்ல தாத்தா, இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகணும். எங்க போறோம்? நம்ம எங்கேயும் வெளியில போலல்ல. ஏய், நான் தான் லேப்டாப் ஆஃபீஸில் கொடுக்கணும்னு சொன்னேன்ல. என்கிட்ட சொல்லலையே அப்படி. ஏய், போகணும் ஜெனி. சரியா, நீ கார் எடுத்துட்டு போயிடு. பைக்கை எழில் கிட்ட கொடுத்துரு. ஆ இல்ல பரவாயில்ல ஜெனி, நான் என் ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன், அவன் கூட போயிடுறேன். டேய், ஆல் தி பெஸ்டா, நல்லா பண்ணு. ஆ வரேன் பாட்டி. சரிப்பா. வரேன் தாத்தா. ம், போயிட்டு வாயா. சரிம்மா. ம். நல்லா பண்ணுடா. சரிம்மா. ஆல் தி பெஸ்ட்டா. ம். நல்லா பண்ணு. சரிம்மா, தேங்க்ஸ்மா. பாய் பாய், வரேன். நல்லா பண்ணு. ஆண்டி, ஏன் செழியை இப்படி பண்றா? ஏமா? ஒரு பைக் கூட கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் அப்படிதான். எழிலு அவனுக்கு அவனே பைக் வாங்கிக்குவான். ம். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க சார். ரூம் வேணும். ஆன்லைன்ல புக் பண்ணிருந்தேன். உங்க நேம் சார்? கோபிநாத். ஒரு நிமிஷம் சார். எத்தனை பேர்? நாங்க 2 பேரு.
ஃபேமிலியா? எஸ்